மனசு, நம்மளுடைய ஆத்துமா சில காரியங்களை அறிந்து கொள்ளணும் பாருங்க. அதை பார்க்கத்தான், ஓ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அவருடைய ஆசீர்வாதம் முக்கியமாக இருக்கிறது. அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரா, இதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமான்னா ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள வேண்டியதே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம அதை தெரிஞ்சுக்கும் பொழுது மனசு புதுசாகுது பாருங்க. நம்ம ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடுறோம், இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுறோம், மன திருப்திக்குள்ளே போகிறோம். என் அப்பா இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என் ஐஸ்வர்யத்தை எனக்கு இந்த நாளில் நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கான பலனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம்ம அப்படியே அதை மேனிஃபெஸ்ட் பண்ண செய்யுது.